அம்மா, இந்த இறாலெல்லாம் வந்து ஒரு மாதிரி கவுச்ச வாடை அடிக்குது. அது எப்படி கிளீன் பண்றீங்க? இப்ப பாருப்பா, நான் கிளீன் பண்றேன். எறாவை முதல்ல தலையை கட் பண்ணி போட்டுடணும். ஏன்னா அதுல 2 முள் இருக்கும். அது வந்து கையில குத்துச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப அரிப்பு வரும் கையெல்லாம். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல தலையை கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் மேல இருக்கிற தோல் எடுக்கணும். தோல் எடுத்துட்டு உள்ள இருக்கிற குடல் எடுக்கணும். இந்த முன்னாடி இதை பாரு எப்படி இருக்கு பாரு, இதெல்லாம் எடுத்து போட்டுடணும். அப்பதான் நல்லா இருக்கும் எறா, நீச்ச ஸ்மெல்லாம் வராது. இப்படி தோலெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற குடலை எடுத்துட்டு நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செஞ்சோம்னா நீச்ச சுமல்லோ எந்த ஒரு வாடையுமோ எதுவுமே வராது. மெயினாக அந்த குடலை எடுக்கணும். எடுத்தாதான் நல்லா இருக்கும். முன்னாடி கத்து எடுக்கணும், தலை இப்படி எடுக்கணும். நம்ம வெளியில கொடுத்து கடைங்க லாஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. அந்த வீட்டில் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளோ பேருக்கு எப்படி எடுத்துன்னு உக்காந்துருப்பாங்க, நடுவில் இருக்கிற குடலை எடுக்காம தான் கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் வந்து எடுக்கணும். அது தெரியாது, ஒரு சிலவங்களுக்கு தெரியாததுனால அப்படியே செஞ்சிடுவாங்க. நல்லாவே இல்லை, என்ன வெளியில ஒரு சில இடத்துல சாப்பிட்டா நல்லா இருக்குதுன்றதுலாம் இதுதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. இது வந்து என் மருமக சேனலு. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி கிளீன் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.